நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது மூலியமா நெறைய உலக விஷயங்கள நம்ம கத்துக்குறோம். அந்த உலக விஷயங்கள் நம்மள நெறைய நேரத்தில பாதிப்புக்குள்ளாக்குது. மனசோர்வுக்குள்ளாக்குது. மன நிம்மதிய கெடுக்குது. நம்மளுடைய மனத, நம்மளுடைய குணத்த மாற்றக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு, நம்ம ஞானத்த வளர்த்துக்கிறோமா? அறிவ வளர்த்துக்கிறோமா? அப்படின்னா, அதுவும் கிடையாது. பாதுகாப்புக்காக நான் இதெல்லாம் பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த மாரி நடந்துறக்கூடாதுங்கிறதுக்காக, பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நான் இந்த விஷயங்கள எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய மனத நம்ம இன்னும் ஆழமா நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலா இந்த காரியங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு, கடவுள்கிட்ட நம்ம இன்னும் அதிகமான நேரத்த செலவு பண்ணும் பொழுது, நமக்கு என்ன விதமான ஆபத்துகள் வந்தாலும், கடவுள் நம்மள பாதுகாப்பார். நம்ம ஒரு காரியத்த பார்த்துட்டு அதுக்காக வருத்தப்படுறதுனால என்ன ஆயிட போது சொல்லுங்க? அதற்கு பதிலா உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்காக, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக, உங்களுடைய தெருவுல இருக்கக்கூடியவர்களுக்காக, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மனதில நல்ல நிம்மதியையும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆமென்.